ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி பண்ணலாமா? அதுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க, நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. இந்த எள்ளு பூரணத்துக்கு இந்த வறுத்த எள்ளை மிக்சியில் போட்டு ரன் பண்ணிக்கோங்க. அது கூட 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இந்த எள்ளுக்கு தகுந்தபடி வெல்லம் சேர்த்து ரன் கொடுங்க. எள்ளு பூரணம் ரெடி ஆயிடுச்சுங்க. கொழுக்கட்டை மேல் மாவுக்கு இதில் 1 காப்படி அரிசி மாவு எடுத்து வறுத்துக்கோங்க. 1.5 காப்படி தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க மாவை. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு காப்படி அரிசினா 1.5 காப்படி தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க தண்ணியில். தண்ணி இந்த மாதிரி கொதிக்கும் போது நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு அந்த மாவில் வறுத்த மாவில் தண்ணி ஊற்றி கலரிக்குங்க. கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எள்ளு பூரணம் எடுத்துக்கோங்க. இந்த அச்சு எடுத்துக்கோங்க. இதில் நெய் தடவிடுங்க. இந்த மாதிரி பண்ணி இது உள்ள பூரணம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தட்டையாக பண்ணிக்கோங்க. பண்ணி இதில் வச்சு மூடிடுங்க. கொழுக்கட்டை இந்த மாதிரி தட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்